வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நிஷா. நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண வந்திருக்கிற விஷயம் கனவாக்கறி எப்படி செய்கிறன்றதை பற்றி தான். எங்களோட வீட்டில் நாங்கள் எப்படி கனவாக்கறி செய்வோம் அதைத்தான் உங்களோட ஷேர் பண்ணலாம்னு வந்திருக்கிறேன். நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்கு முதல் வாரீங்களா இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் எங்களோட வீட்டில் கனவாக்கறி சமைக்க போகிறேன். அது எப்படி நாங்கள் சமைக்கிறாங்களன்றதை உங்களுக்கு கட்டித்தரேன். வாங்கோ கனவாக்கறி சமைப்போம். சின்ன வெங்காயம், உள்ளி கொஞ்சம், பாதி தேசிப்புளி, கருவேப்பிலை, வெந்தயம், பெருஞ்சீரகம், பச்சை மிளகாய் 2 கீறி வச்சுருக்கிறேன். மற்றது தேங்காய் பால், முதல் தேங்காய் பால் புளிஞ்சு முதல் பால் எடுத்துருக்கிறேன். இப்போ எப்படி சமைக்கலாம்னு பார்ப்போம். வாங்கோ. சட்டி இப்போ காஞ்சி சூடாகியாச்சு. எண்ணெயை விடுவோம். கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் கொதிக்கட்டும். எண்ணெய் சூடாகிக்கொண்டு வந்துட்டு இப்போ உள்ளியை போடுவோம். இப்போ இதுக்குள்ள வெங்காயத்தை போடுவோம், சின்ன வெங்காயத்தை. சின்ன வெங்காயம் நல்லா பொரிஞ்சு கொண்டு வரணும். இப்போ வெட்டி வச்ச பச்சை மிளகாயம் போடும். வெங்காயம் பொரிஞ்சு கொண்டு வரட்டும். பொரிஞ்சு வந்த அப்புறம் பார்ப்போம். இப்போ வெங்காயம் ஓரளவு வதங்கி கொண்டு வந்துட்டு, இப்போ இந்த ஸ்டேஜில் நாங்கள் எடுத்து வச்சுருந்தா கருவேப்பிலையை போடுவோம். கருவேப்பிலையும் வெந்தயத்தையும் போடுவோம். நல்லா வெங்காயம் பொரிஞ்சு வரட்டும். கனவாக்கறிக்கு வெங்காயம் நல்லா பொரியணும். கனவாக்கறிக்கு நல்லா வெங்காயம் பொரிஞ்சால் தான் கனவாக்கறி டேஸ்ட்டாக இருக்கும். பொரிஞ்சு வரட்டும். இப்போ வெங்காயம் நல்லா பொரிஞ்சு வந்துட்டு பாருங்க, வெங்காயம் பொரிஞ்சு வந்துட்டு இந்த ஸ்டேஜில் பெருஞ்சீரகத்தை போடுறேன். வெங்காயம் பொரிஞ்சு வந்துட்டு நல்லா பொரிஞ்சு கொண்டு வந்துட்டு நல்லா வெங்காயம். இப்போ கனவாயை இதில் சேர்ப்போம். சில பேர் கனவாய்க்கு மை விட்டு சமைக்கிறது, அந்த கனவாயில் வர மையை விட்டு சமைக்கிறது. நாங்கள் அப்படி சமைக்கிறது குறைவு. விரும்பினா நீங்கள் அப்படி மையோடையே சமைக்கலாம். அதிலும் நல்லா இருக்கும். ஒரு நாளைக்கு அதை அப்படி செஞ்சு சாப்பிடும். எல்லாத்தையும் கிளட்டி விடுறேன். நல்லா எல்லாத்தையும் முடியணும். மூடி விடுவோம். மூடி விட்டு ஒரு 5 நிமிஷம் அவிய விடுவோம். இதுக்கு திறந்து பார்ப்போம். ஆஹா, எப்படி அவியுது. தண்ணி இட்டு அவியுது. கனவாயில் தண்ணி இடும். தண்ணி இட்டு அவியுது. திருப்பியும் மூடி விடுவோம். ஒரு கத்திரந்து பார்ப்போம் அவிஞ்சிட்டாண்டு. ஓகே, அவிஞ்சு கொண்டு வந்துட்டு நல்லா. இனி இதில் நாங்கள் தூள், பால், உப்பு எல்லாத்தையும் சேர்க்கணும். முதல் தூளை போடுவேன். நான் அதில் தூள் சொல்லல. கட்டாயம் வேணும் தானே கனவா குழம்புண்டா. நான் எங்களோட கனவாக்கு ஏற்ற மாதிரி, எங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி தூளை போடுறேன். நீங்கள் உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி தூளை போடுங்க.
இப்போ அதுக்குள்ளே தேவையான அளவு உப்பு போடுறேன். எனக்கு உப்பு போட்டுறாதீங்க, பார்த்த அளவாக போடுங்க. தூள் எல்லாம் போட்டுட்டு பிரட்டி விடுவேன். நான் போட்டு பிரட்டின அப்புறம் தேங்காய் பால் விட போகிறேன். தேங்காய் முதல் பால் கொஞ்சம் விட போகிறேன். கணக்கு விடக்கூட கொஞ்சம் உங்களுக்கு குழம்பு கூட வேணும்னா நீங்கள் குழம்பு கூட விடலாம். பால் தூள் வைக்க எல்லாம் அடங்குற அளவுக்கு கொதிக்கட்டும். கறி அடுப்பை குறைச்சி விடுங்க. சரி, கறி கொதித்து நல்லா எண்ணெய் பழகு காஞ்சிட்டது. இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன செய்ய போகிறோம்னா தேசி புளி ஆட் பண்ண போகிறோம். ஒரு பாதி தேசி பழத்தை இதில் ஆட் பண்ண போகிறேன். பழப்புளியும் விடலாம், நீங்கள் விரும்பினா பழப்புளி விடலாம். நான் தேசி புளி ஆட் பண்ணேன். தேசி புளி தான் டேஸ்ட்டாக இருக்கும் கனவா கறிக்கு. தேசி புளி விட்டுட்டு ஒரு பிரட்டி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு கறியை ஆஃப் பண்ண. சரி, இப்போ தேசி புளி விட்டாச்சு, 5 நிமிஷம் விடுவோம். கறி எண்ணெயெல்லாம் பறந்து ரெடி ஆகியாச்சு. இனி அடுப்புலேருந்து ரக்குவோம். கனவாக்கறி ரக்கி கொண்டு வச்சாச்சு. கனவாக்கறி நல்லா வந்திருக்குது. நீங்களும் இப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.